இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான சுரேஷ் குமரன் அவர்களை நடிகை தாமரை செல்வி அவர்கள் ரொம்பவே மோசமா அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தாமரை செல்வி அவர்களை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அதுக்கெல்லாம் இப்போ பதிலடி கொடுக்கிற வகையில நடிகை தாமரை செல்வி அவர்கள் அந்த விஷயத்தை பத்தி முதல் முறையா ரொம்பவே கோபமாகவும் வெளிப்படையாகவும் ஒரு சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ பண்ணி இன்னைக்கு ரொம்பவே பிரபலமானவர் தான் பிளாக்கி ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற சுரேஷ் குமரன் அவர். இவருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. மேலும் இவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேஜ்லயே டான்ஸ் ஆடி அதை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா எடுத்து போறத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. அப்படி இவர் சமீபத்துல விஜய் டிவியோட காமெடி நடிகரான நாஞ்சில் விஜயன் மனைவியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல அவங்க கூட டான்ஸ் ஆடி அதை வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல அப்லோட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஒரு வீடியோவில் பின்னாடி பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி மூலியமா பிரபலமான நடிகை தாமரை செல்வி அவர்கள் நின்று இவரை கிண்டல் பண்ற விதமா சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததுமே பல ரசிகர்கள் கீழே இருந்து மேல வந்தோன்னே, உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா, நீ ஆடாத ஆட்டத்தையா இவரு ஆடிட போறாரு, உனக்கு திமிரு அதிகமாகிருச்சு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில நடிகை தாமரை செல்வி அவர்கள் முதல் முறையா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டேஜ்ல அந்த தம்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நானும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ட்ரை பண்ணேன். ஆனா அந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த தம்பியை கிண்டல் பண்ற மாதிரி நினைச்சு என்னை திட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மையே இல்ல. எனக்கு அந்த தம்பியை ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த தம்பியோட வீடியோ எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நான் பார்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் இந்த ஒரு நல்ல இடத்துல இருக்கேன்னா அதுக்கு டான்ஸ் மட்டும்தான் முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட டான்ஸ் ஒருத்தவங்க ஆடும்போது அதை வச்சு நான் கிண்டல் பண்ண நாளா மனுஷியே இல்ல. இந்த விஷயம் கண்டிப்பா அறிவுள்ள எல்லாருக்குமே நல்லாவே புரியும். அறிவு இல்லாதவங்க தான் இந்த தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னை பத்தி தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உண்மை என்னன்னு தெரியாம உங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் சோகமாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை தாமரை செல்வி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.